சர்வசேத்ராதிபதி நம் ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய திருவருள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்க வேண்டும். வணக்கம். இந்த பதிவு மிக முக்கியமாக என்னோடு கூடி நீங்களும் பலவிதமான பலனும் பயனும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொடுக்கப்படுகின்ற பதிவுதான். ஆம், சென்ற 8/10/2025 அன்று குரு என்ற கிரகம் அதிச்சாரம் பெற்று கடகத்திலே உச்சமாக அமர்கிறது. இது அதிச்சாரத்தோடு 18/10/2025 வரை அதிச்சாரமாக இருந்து அதன் பிறகு வக்கரமாக மாறுகிறார். இந்த வக்கரம் என்பது 17/3/2026 வரை அவர் அந்த வக்கரகதியிலேயே இருக்கின்றார். இந்த அதிச்சாரம் என்பதும் வக்கரம் என்பதும் சற்று ஏறக்குறைய ஒன்றுதான், சிறு வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த அதிச்சாரத்திலிருந்து ஒரு 5 நாள் பஞ்சம நாள் 10 நாளுக்கு உட்பட்டு ஒரு அற்புதமான சக்தியை தரவல்ல ஒரு நிலைக்கு குரு அதிச்சாரமாக இருந்து உச்சம் பெறுகிறார். 22/10/2025 அன்று ஒரு அற்புதமான காலபுருஷ தத்துவ குரு சாந்தி வேள்வி என்ற ஒரு வேள்வியினை அடியேன் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அந்த நாளிலே, அந்த 22/10/2025 அன்று, அந்த நாளிலே இந்த அற்புதமான அதிசாரம் பெற்ற குரு மிக முக்கியமான காலபுருஷ தத்துவப்படி ஒரு 3 இடங்களை அவர் பார்க்கின்றார். காலபுருஷ தத்துவம் என்றால் என்ன? அப்படி என்றால் மேஷம் என்ற வீட்டை லக்னமாக கருதி சொல்வார்கள். அப்படி அந்த மேஷம் என்ற வீட்டினை லக்னமாக காலபுருஷ தத்துவப்படி எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு 12ஆம் வீடான தன் வீட்டையே குரு பகவான் பார்க்கின்றார். அதேபோல் 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் வீடையும் பார்க்கின்றார். முதல் பார்வை 9ஆகவும், 2வது பார்வை 7ஆகவும், 5வது பார்வையாக 8ஆம் வீட்டையும் பார்க்கின்றார். இந்த நாளிலே இந்த பார்வை என்னென்ன பலனை தரும் என்பதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய விஷயம். அது என்னன்னா, 12ஆம் வீடு என்று சொன்னால் யாருக்கெல்லாம் தூக்கம் சரியில்லையோ, மனக்குழப்பத்தால் பல இழப்புகள் இருக்கிறதோ, அதே நேரத்தில் இரவு நேரங்களில் தான் சுகத்தை கெடுத்து கொண்டு பைத்தியம் பிடித்தது போல ஏதேதோ சிந்தனைகள் தோன்றி இருப்பதும், வீணான விரயங்களும், வருமானம் குறைந்து விரயங்கள் அதிகரித்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் விரயமாக நடந்து கொண்டிருப்பதும் இந்த 12ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்படுகிறது. அதே நேரத்தில் பிள்ளைகளால் ஏற்படுகின்ற பிரச்சனையும் நமக்கு இருக்கும். நிறைய பேர் பாருங்க, ஆசையாக நகை வாங்கி போட்டிங்கன்னா அதை கொண்டு போய் அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழலை அது ஏற்படுத்தும். ஆக கடனை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். குழப்பத்தாலும் பிரச்சனை, புத்தியாலும் பிரச்சனை, தேவையில்லாமல் விரயங்கள், மருத்துவ செலவுகள், உடலில் ஒன்றும் இல்லை என்றாலும் நோய் கொடுக்கக்கூடிய தன்மைகளுக்கு இந்த 12ஆம் வீடு அதிபதியாகிறது. அந்த ஒரு நாளிலே குரு அதிசாரமாக இருந்து அவர் 12ஆம் வீட்டை பார்க்கின்ற வேளையிலே நாம் இந்த வேள்வியை செய்யும் பொழுது அது பலனை தர வல்லதாக இருக்கிறது என்பது முதல். அடுத்தபடியாக 10ஆம் வீடை பார்க்கிறது. இதற்கு கர்மஸ்தானம் என்றே ஒரு பெயர் இருக்கிறது. எந்த பித்ருகள் வழி உள்ள சாபங்களாக இருந்தாலும் 10ஆம் வீடு என்று சொல்லும் பொழுது தொழில், உத்தியோகம், வியாபாரம் சார்ந்ததாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. இதில் தடங்கள், நாம் செய்கின்ற முயற்சிகள் தடையாவது, நாம் பொதுவாக என்ன சொல்லுகிறார்கள், 1 மார்க்கில் 2 மார்க்கில் போயிடுச்சு, நான் மதிப்பெண்ணை விட்டு விட்டேன், அதனால் எனக்கு வேலைக்கு சரியாக கிடைக்கல, வெளிநாடு நான் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறேன், என்னால் போக முடியல, ஆனால் கிட்ட போய் தடுங்கலாகுது. அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா திறமையும் இருந்தும் கூட தொழிலை ஆரம்பிக்க முடிய மாட்டேங்குது, அப்படியே நாம் ஆரம்பித்தாலும் அது சரியாக வரவில்லை, அதே போல் இன்னொருவரை நம்பி பணத்தை கொடுத்து விட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று பலவாக
படிப்படியாக தொழில் வியாபாரம் சார்ந்த உயர்வு, நல்ல நிலைமைக்கு வருவது, தடை தடங்களாகி பிரச்சனைக்குள் சிக்குவதற்கும் அந்த ஒரு நாள் குருவினுடைய பார்வை அதிச்சாரமாக படும் பொழுது அதற்கும் பலன் இருக்கிறது. அடுத்தபடியாக நோய். இன்று நாம் கேள்விப்படுகின்றோம், புதிய புதிய நோய்களால் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அவஸ்தைப்படுகின்றோம். பலவிதமான இயற்கை தாக்கங்களிலாலும் நாம் அவஸ்தைப்படுகின்றோம். அப்போ நீண்ட ஆயுள் நெற்செல்வம் பெற வேண்டும் என்று ஆசி கூறுவதில் எல்லோரும் சொல்வோம். அதுபோல புதிய நோயினுடைய தாக்கங்கள் நம்மை தாக்கி அதனால் எந்த விதமான பழுதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதும் அந்த விஷய குரு அதிசார பார்வையில் இருக்கிறது. அது 8ஆம் வீட்டை பார்ப்பதினால். அதுபோல் 8ஆம் வீடு என்பது இன்னொரு விஷயமும் நாம் வைத்துக்கொள்ளலாம். எந்த சுபம் எடுத்தாலும் அங்கே கிரகங்கள் கெட்டிருந்தால், குருவினுடைய பார்வை இல்லை என்றால் நமக்கு பல தடுங்களாகி எந்த சுபகாரியமும் நடக்காது. திருமணம் முதற்கொண்டு அனைத்து சுபகாரியங்களும் நடக்காமல் தடுங்களாகுவதற்கு காரணமாக இருப்பதற்கும் அந்த ஒரு நாளிலே விமோசனம் இருக்கிறது. காரணம், அந்த 22/10/2025 அன்று அப்படி ஒரு அற்புதமான நாள். இந்த குரு அதிச்சாரத்தில் இருக்கின்ற சூட்சுமத்தை பயன்படுத்தி கொண்டு செய்யப்படுகின்ற வேள்விதான் இந்த காலபுருஷ தத்துவ குரு சாந்தி வேள்வி என்பது. இதை நாம் கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நாளிலே காலை சுமார் 9:30 மணிக்கு தொடங்குகின்றோம் இந்த வேள்வியினை. இதில் பங்கு கொண்டு இப்படிப்பட்ட குருவினால் ஏற்படுகின்ற குரு தசையாக நடந்தும் ஏற்படுகின்ற வினைகளெல்லாம் அந்த ஒரு நாளிலே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இருக்கிறது. அது மேலும் வக்கரவகதி அடைந்து விட்டால் அது 17/3/2026 வரை இருப்பதினால் அதற்குள்ளே நாம் பயணம் பலனும் இந்த ஒரு அற்புத சாஸ்திர நாளிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேள்வியினை ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இதில் பங்கு கொள்கிறவங்களாம் கண்டிப்பாக கீழே வருகின்ற அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். காரணம், இதுக்காக ஒரு பிரத்யேகமான மூலிகையில் எடுத்து அதை ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் கையாலேயே கொடுத்து நீங்கள் அதை வைத்து கொண்டு குரு அதிசாரத்தினுடைய அந்த அருளை பெறுவதற்கு, அந்த வக்கர நிவர்த்தி ஆவதற்கு நாம் பலவிதமான மந்திரங்களை பிரயோகம் செய்ய, நீங்கள் செய்த பிறகு வணங்கி வழிபட்டு அந்த மூட்டையை உங்கள் கையாலேயே யாகத்தில் போட்டு வணங்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இரட்டிப்பு அற்புத அருள் இருக்கிறது அந்த ஒரு நாளிலே. மகா கந்த சஷ்டியினுடைய தொடக்கம். ஏற்கனவே நவ வீரர்களெல்லாம் அங்கே படையோடு கொலுவாக இருக்கிறார்கள். முருகன் சடாட்சரன் அருளி கொண்டிருக்கின்றான். அந்த சூரசம்பாரம், அந்த கந்த சஷ்டி ஆரம்ப நாள். அந்த நாளிலே இது கூடி வருவது மேலும் குருவுக்கு முத்தாய்ப்பாக. ஏனென்றால் குருவுக்கு கர்த்தா முருகப்பெருமான் என்பதை அறிந்து நீங்கள் முன்னனுமதி பெற்று வந்து இந்த வேள்வியிலே பங்கு கொண்டு பயனும் பலனும் அடைய வேண்டும். இது சிறு கட்டணத்துக்கு உட்பட்டது தான். அதனால் முன்பதிவு, ஏன்னா மூட்டை கட்டணும், அதுக்காக முன்பதிவு அவசியம்னு சொல்லி இந்த அதிசார குரு பயிற்சியினுடைய ஒரு அற்புத பலனை பெறுவதை விட்டுவிட வேண்டாம். 12, 10, 8 இந்த வீடுகளெல்லாம் தான் ஒரு மனிதனுக்கு பெரும் வளர்ச்சியை கெடுப்பது, பிரச்சனையை கொடுப்பது, பிரிவுகளை கொடுப்பது, மன நிம்மதியை கெடுப்பது, குழப்பத்தை ஏற்படுத்துவது, புத்திக்கோளாறால் பல பிரச்சனைகளை கெடுத்து கொள்வது என்பது இருக்கும். அத்துணைக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக அன்றைய நாள் இந்த குரு பெயர்ச்சி, அந்த குரு அதிசார வேள்வி இருப்பதினால் அனைவரும் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும் என்று அழைத்து மகிழ்கின்றேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.